சென்னை அணிக்கு அடுத்தடுத்த சோகமான செய்தி வந்து கொண்டிருக்கிறது. கடந்த ஆண்டு IPL தொடரில் தோனியால் நீண்ட நேரம் பேட்டிங் செய்ய முடியவில்லை. அவர் ஒவ்வொரு முறை பேட்டிங் செய்து முடித்த பிறகும் காலில் ஐஸ் பேக்கை வைத்துக் கொண்டு நடக்க முடியாமல் சிரமத்தை அனுபவித்த வீடியோக்கள் வெளியாகின. இந்த ஆண்டு முதல் 6 போட்டிகளில் அது போன்ற நிலை எதுவும் இல்லை. தோனி நன்றாகவே நடந்தார், பேட்டிங் செய்தார், விக்கெட் கீப்பிங் செய்தார். இந்த வயதிலும் எல்லாரையுமே அசர் வைக்கும் அளவிற்கு கீப்பிங் செய்து மிரட்டி இருந்தார். ஆனால் லக்னோ சூப்பர் ஜெயின்ஸ் அணிக்கு எதிரான போட்டிக்கு பிறகு அவர் நடக்க முடியாமல் சிரமத்தை எதிர்கொண்டார். அந்த போட்டியின் முடிவில் அவர் ஓய்வறைக்கு செல்லும் பொழுதும், அதன் பிறகு ஆட்டநாயகன் விருதை வாங்க நடந்து வரும் பொழுதும் அவரால் சரியாக நடக்க முடியவில்லை. இதையடுத்து அவருக்கு மீண்டும் முழங்கால் பிரச்சனை பெரிதாகிவிட்டதாக ரசிகர்கள் கவலை அடைந்துள்ளனர். இனி வரும் போட்டிகளில் தோனியால் முழு உடல் தகுதியோடு விளையாட முடியுமா, அவரால் அதிக வேகத்தில் ரன்னோட முடியுமா என்ற கேள்விகள் எழுந்துள்ளன. IPL போட்டி தொடங்கும் பொழுது சென்னை சூப்பர் கிங்ஸ் அணியின் கேப்டனாக ருத்துராஜ் தொடரின் முதல் 5 போட்டிகள் வரை இருந்தார். ஆனால் முழங்காலில் ஏற்பட்ட காயம் பெரிதானதை அடுத்து அவர் 2025 IPL தொடரில் இருந்து விலகினார். மீண்டும் அதே பிரச்சனையை தோனி எதிர்கொண்டுள்ளார். அந்த ஆண்டு தோனி முழங்கால் வலியுடன் முழு IPL தொடரிலும் விளையாடினார். அதே போல இந்த ஆண்டும் அவர் விளையாடுவார் என்ற எதிர்பார்ப்பும் உள்ளது. ஆனால் அவரது முழங்கால் வலி எந்த அளவிற்கு இருக்கிறது என்பதை பொறுத்து தோனி தொடர்ந்து விளையாடுவாரா அல்லது விலகுவாரா என்பது தெரியவரும். தோனி விலகினால் மீண்டும் சென்னை அணிக்கு புதிய கேப்டனை அறிவிப்பார்கள். இதனால் CSK ரசிகர்கள் சோகத்தில் இருக்கின்றனர்.